ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். கார்ன் சீஸ் பாக்கெட் செய்ய போகிறோம். முழுசாக வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் நான் எப்படி செய்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. 2 கப்பு மைதா எடுத்துக்கலாம். இந்த மைதா நடுவில் பள்ளம் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சு எடுப்போம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப டீலாகவும் இல்லாமல் மீடியம் திட்டத்தில் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுப்போம். நம்ம நான் மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள், காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த திட்டத்தில் பிசைஞ்சால் போதும். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம இது இப்படியே ஊற வைக்கலாம். ஒரு துணியோ இல்லை ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்படியே ஊறட்டும். இது இப்போ இந்த மாவு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். அடுத்தது இதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். சிறுசாக நறுக்குன வெங்காயம் 1 கப் எடுத்துக்கலாம். சிறுசாக நறுக்குன கேப்சிகம் 1, 6 பல்லு பூண்டு எடுத்து சிறுசாக நறுக்கிருக்கோம், அதை போட்டுடலாம். அரைச்ச வரமிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. கார்ன் அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துருக்கேன். சோளம், துருவின சீஸ் 1/2 கப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எந்த அளவு மிக்ஸ் பண்ணியிருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி அதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மைதா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு 15 நிமிஷமாக ஆயில் போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது இப்போ இதை நம்ம ஒரு டைமு நல்லா நைஸாக பிசைஞ்சு எடுத்துருவோம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள் நல்லா நைஸாக பிசைஞ்சிருக்கேன், காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி நைஸ் ஆகிடுச்சு. இப்போ இது 2 பிரிச்சிடலாம். நம்ம 2 போர்ஷனை பிரிச்சிடும். 2 உருண்டை பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பண்ணி வச்சிடலாம். 2 ஒரே மாதிரி சைஸில் நம்ம தேய்க்க போகணும், அதனால தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் வச்சு தேய்க்க போகிறோம். கொஞ்சம் மைதா போட்டுக்கலாம். 2 ஒரே மாதிரி சைஸில் தேய்க்கணும், நல்லா நீட்டாக தேய்க்கணும். இப்போ உருண்டை எடுத்து வச்சு நம்ம 2த்தையும் ஒரே மாதிரி ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துடலாம். உங்களால் இவ்வளோ பெருசு தேய்க்க முடியலன்னா சின்ன சப்பாத்தி கட்டை வச்சு சின்னதாக தேய்ச்சி எடுங்க. அதில் நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணிவிடுங்க. நமக்கு 2 பீஸ் தேவைப்படும், அதனால் ரவுண்டாக தேய்ச்சிட்டு ஸ்கொயராக கட் பண்ணிவிடுங்க போதும். நான் வந்து டேபிள் பெருசாக இருக்குது, அதனால் நான் பெருசாக தேய்ச்சி ஒரே டைம் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு உருண்டையை தேய்ச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு உருண்டை இருக்குது, அதையும் தேய்ச்சி எடுத்துருவோம்.
நம்ம ரெடி பண்ண 2 உருண்டையும் ஒரே மாதிரி ஷேப்பில் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள் காட்டுறேன். ஒரே மாதிரி ஷேப்பில் தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங் எடுத்து வைக்கலாம். பாருங்கள், 1 2 3 இதே மாதிரி லைனாக வச்சுருவோம். நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ இது நடுவில் நம்ம வாட்டர் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரஷில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு இது நடுவில் எல்லா கார்னரும் க்ளோஸ் ஆகிற மாதிரி வாட்டர் அப்ளை பண்ணுவோம். இந்த வாட்டர் எதுக்கு அப்ளை பண்ணுறோன்னா, நம்ம இன்னொரு லேயர் மாவு தேய்ச்சி வச்சுருக்கோம் இதே சைஸில். இந்த மாவு எடுத்து இது மேலே நம்ம போட்டு அதை ஒட்ட வைக்கிறதுக்காக தான். ஒட்ட வச்சு கட் பண்ண போகிறோம். நம்ம தேய்ச்சி வச்சு மாவு எடுத்து இப்போ போட்டுருவோம். இது மேலே பாருங்கள், சப்பாத்தி கட்டில் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது மேலே போட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணிவிடுவோம். இப்போ கார்னருக்கு க்ளீனாக இழுத்து வச்சு அந்த மாவை ஒட்ட வச்சிடலாம். நம்ம தண்ணி போட்டு வச்சுருக்கோம். அது மேலே நம்ம எடுத்து நம்ம வாட்டர் மேலே நம்ம ஒட்டினோம்னா க்ளீனாக ஒட்டிவிடும். 2 மாவும் க்ளீனாக ஒட்டிடும். ஓப்பன் ஆகாமல் நல்லா க்ளோஸ் ஆகிடும். நம்ம வச்சுருக்கிற ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டுட்டோம்னா நல்லா க்ளோஸ் ஆகிடும். கார்னர் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். இந்த மாவை நம்ம ஸ்கொயராக கட் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற எக்ஸஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். தேவையில்லாத மாவு சைடில் இருக்குது, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் கட் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ஸ்கொயராக ஃபினிஷிங் வேணும், அதனால தான் கட் பண்ணி எடுக்கிறோம். நம்ம இதெல்லாம் ஸ்கொயராக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சு இந்த மாதிரி ஃபோக்ஸ் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம். இது என்ன ஸ்டஃபிங் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ப்ரெஸ் பண்ணுறது. பார்க்க நல்லா டிசைனாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுருவோம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம முதல்ல மைதா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கார்ன் சீஸ் பாக்கெட்டை எடுத்து மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு பெரட்டிடலாம். இப்போ நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் டிப் பண்ணி எடுத்துருவோம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுடலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க பிரெட் கிரம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இது இருந்துச்சு, அதனால் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இது அடுத்து நம்ம பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆயில் சூடு வச்சுருக்கேன். சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு கார்ன் சீஸ் பாக்கெட்டை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும். ஹை ஃப்ளேம் இருந்துச்சுன்னா மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி வந்துட்டுருக்கு. நல்லா கோல்டன் கலரில் வந்துட்டுருக்கு. பாருங்கள், இது இப்போ இதை நம்ம திருப்பிடலாம். 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வைக்கலாம். நல்லா வெந்து வந்துட்டுருக்குங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி வந்துட்டுருக்கு. ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கார்ன் சீஸ் பாக்கெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துருவோம் நம்ம. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கார்னும் சீஸும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். நம்ம இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சதுனால தான் கோல்டிஷாக இருக்குது. இல்லைனா அது தீஞ்சிட்டு இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. நான் இப்போ மிச்சம் இருக்கிற அடுத்த பேட்சை போட்டு எடுத்துட்றேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச இந்த கார்ன் சீஸ் பாக்கெட் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவும் சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதில் வச்சிருக்கிற ஸ்டஃபிங் கார்ன், சீஸ், ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் வச்சுருக்கோம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வாவ், ஃபேண்டாஸ்டிக்காக ரெடியாக இருக்குங்க. இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். இது உங்களுக்கானது.